வணக்கம் குட்டீஸ். கதை கூறுவோம் குட்டீஸ் இச்சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் என்றால், மகிழ்ச்சியாக வாழ்ந்தவன் யார் என்ற கதையத்தான். முன்னொரு காலத்தில சிறிய நாடு ஒன்று இருந்தது. அந்த நாட்டின் அரசன் ஒருமுறை மிக கொடிய நோய்வாய்ப்பட்டான். பல மருத்துவர்கள் வந்து பார்த்து சிகிச்சை அளித்தனர். ஆனால் நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை, நோயும் குணமாகவில்லை. எனவே அரசன் மிகவும் வருந்தினான். தனது நோயை குணப்படுத்துபவருக்கு நாட்டின் பாதியை பரிசளிப்பதாக அரசன் அறிவித்தான். ஆட்சி செய்பவர்கள் கூடி ஆலோசித்தனர். எந்த வழியும் கிடைக்கவில்லை. ஒரு அறிஞர் தனக்கு தோன்றிய ஒரு யோசனையை கூறினார். அதாவது, மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழும் ஒரு மனிதனை கண்டுபிடித்து அவனது அங்கியை கழற்றி அதனை அரசனுக்கு அணிவித்தால் நோய் குணமாகும் என்றார். கவலையில்லாமல் மகிழ்ச்சியாக வாழும் ஒரு மனிதனை கண்டுபிடித்து வருமாறு அரசன் உத்தரவிட்டான். காவலர்கள் நாடு முழுவதும் தேடி அலைந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு மனிதன் கிடைக்கவில்லை. வாழ்க்கையில் முழு திருப்தியுடன் மன மகிழ்ச்சியுடன் வாழும் ஒரு மனிதனை கூட நாட்டில் காண முடியவில்லை. பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியாக இருப்பவனுக்கு போதுமான செல்வம் இல்லை. உடல்நிலையும் பணமும் இருந்தால் குழந்தைகள் இல்லை என்ற கவலை, செல்வமும் உடல்நிலையும் இருந்தால் மனைவி சரியாக இல்லை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவில் அரசனின் மகன் ஒரு குடிசை வழியாக சென்று கொண்டிருந்தான். அப்போது அந்த குடிசையில் இருந்து ஒரு குரல் கேட்டது. அதாவது, கடவுளின் அருளால் இன்றைய வேலை முடிந்தது. வயிற்றுக்கும் போதுமான உணவு கிடைத்தது. இனி அமைதியாக உறங்கலாம். கடவுளின் கருணை, எனக்கு வேறு என்ன வேண்டும்? இந்த குரலை கேட்டான் இளவரசன். அவனுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. இளவரசன் காவலர்களை அழைத்து அந்த குடிசையில் இருந்த மனிதனின் சட்டையை கொண்டு வந்து அரசனிடம் கொடுக்கும்படி உத்தரவிட்டான். மேலும் அந்த குடிசை வாசி எவ்வளவு கேட்டாலும் அதை கொடுக்கும்படி சொன்னான். காவலர்கள் உடனே அந்த ஏழையின் குடிசைக்குள் சென்றனர். அங்கே கவலையில்லாமல் கடவுளை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டனர். ஆனால் அவன் மிகவும் ஏழ்மையில் இருந்தான். அவனிடம் சட்டை எதுவும் இல்லை. இந்த கதையில இருந்து நாம் கத்துக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நம்மிடம் இருக்கிறத கொண்டு மகிழ்ச்சியா வாழ வேண்டும். உங்களிடம் இருப்பதை அனுபவித்து மகிழுங்கள், உங்களிடம் இல்லாததை விரும்பாதீர்கள். யார் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களே உண்மையான மகிழ்ச்சியை அடைவார்கள் என புத்தர் உபதேசித்துள்ளார்.